காலையில கிச்சனுக்கு வந்ததுமே ஆயில் பாட்டில் தான் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சேன். ஆயில் சுத்தமாக காலி ஆகிடுச்சா எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ரெடி பண்ணேன். தோசை இன்றைக்கி என்னமோ தெரியல அழகு போல் கையாலவே எடுக்க வந்துருச்சு. கரண்டியே தேவைப்படலை. அந்தளவுக்கு இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னு. அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா கையோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி இன்றைக்கி போட்டுடலான்னு ஒரு முடிவு எடுத்து கையோட பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். தம்பிங்களுக்கு என்னன்னு தெரியல, டைம் சரியில்லையா இல்லை என்னன்னு தெரியல, மில்லனுக்கு மண்டையில் அடிபட்டு ரொம்ப பெருசாக அப்படியே வீங்கிருச்சு. அது உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காட்டி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மினேஷ்க்கு இப்போ தான் காதில் குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோமா, அடுத்தது இப்போ மில்லனுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒருத்தவங்களுக்கு பண்ணால் மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணிடுது. அப்படியே இன்றைக்கி யோசிச்சுட்டே அவங்களுக்கு டைம் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கிச்சனில் உள்ள பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்பளம் பொரிச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.